ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் ஏடிஹெச் தமிழ் வீலாக். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னாக்கா காலேஜிலேருந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இது மஸ்கட் போகிற ரூட்டு. ஸோ இந்த ரூட்டு பார்த்திங்கனாக்கா நியூ சலாலா போகக்கூடிய ரூட்டு இது. இங்கே ஒரு பெரிய பிரிட்ஜு ஒன்று போட்டிருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்கும் அந்த பிரிட்ஜு, பார்க்குறதுக்கெல்லாம் அழகாக. ஸோ 4 வழியிலையும் போகிற மாதிரி பிரிட்ஜஸ் போட்டிருக்காங்க. புதுசாக கட்டின பிரிட்ஜ் இது. இப்போ நம்ம நேராக போயிட்டுருக்குது பார்த்திங்கனாக்கா சலாலா, நியூ சலாலா போகக்கூடிய ஹைவே ரோடு. இந்த சைடு 3 ரோடு, அந்த சைடு 3 6-வே ரோடு அழகாக இருக்கும். ஸோ ரைட் சைடு பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்டேடியம் ஒன்று வரும். பெரிய ஸ்டேடியம், அட்டகாசமாக இருக்கும். அது இப்போ தான் புதுசாக கட்டினாங்க. அந்த ஸ்டேடியம் அழகாக இருக்கும். வருங்க. ஸோ இந்த நாட்டில் என்னன்னாக்கா மொத்தம் காருங்க, வேனுங்க, அப்புறம் மொத்தம் 2 பஸ்ஸு மட்டும் போகுதுங்க இந்த சலாலாவில். அழகாக இருக்கும் அந்த பஸ்ஸு. 2 ரூட்டில் விடுறாங்க. ஒன்று நம்பர் 20, இன்னொன்று நம்பர் 21. ஸோ இந்த ரோடு சைடு 2 சைடும் பார்த்திங்கனாக்கா நல்லா மரங்க, சின்ன சின்ன அழகான மரங்க, ஒரு கார்டன் செடி மாதிரி அழகாக பண்ணியிருப்பாங்க. அட்டகாசமாக இருக்கும். ஸோ இந்த யூரோப் கண்ட்ரீஸ்லாம் இருக்கிற மாதிரி அந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அழகாக சூப்பராக இருக்கும். எல்லாமே ஒயரிங் ஒர்க், எல்லாமே அண்டர் கிரவுண்ட் ஒர்க்கு தான் இங்கே. ஃபைனாக இருக்கும். அந்தளவுக்கு கிளியராக நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ரோடுங்க எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அப்படியே நேராக பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னாக்கா கிளாக் டவர் ஒன்று வரும். சலாலாவில் சூப்பராக இருக்கும் அது. அந்த இடத்துல சும்மா கார்டன் மாதிரி அழகாக ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஓல்டு ஏர்போர்ட் ஒன்று வரும். அழகாக இருக்கும், சூப்பராக அது. ஸோ நான் சொன்னது இந்த ரைட் சைடில் தான் அந்த பெரிய ஸ்டேடியம் ஒன்று கட்டியிருக்காங்க, சலாலா ஸ்டேடியம். ஸோ அதனுடைய என்ட்ரன்ஸ்லாம் அது. ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பில்டிங், நல்ல லக்ஸுரி பில்டிங். அது ஆஃபா ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் சொன்ன அந்த கிளாக் டவர் இது தான் அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ரவுண்ட் அபவுட் தான் சூப்பராக இருக்கும் இந்த கிளாக் டவர். ஸோ அப்படியே ரவுண்ட் அபவுட்டில் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போனாக்கா நியூ சலாலா அதெல்லாம் வரும். ஸோ அப்படியே நம்ம ரைட் எடுத்து போனோம்னாக்கா அது ஆஃபா ஹவுஸு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அங்கே ஒரு இந்த ரைட் சைடில் ஒரு நியூ பில்டிங் ஒன்று கட்டிகிட்ருக்காங்க. கவர்மெண்ட் பில்டிங் தான் நினைக்கிறாங்க. அது அப்பார்ட்மெண்ட்டாக கவர்மெண்ட் பில்டிங் போடுவாங்களா தெரியல. ஸோ இது 2 ஹோட்டல்ஸ், 2மே அதெல்லாம் ஹோட்டல்ஸ். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா லூலு, ஸ்மால் லூலுன்னு சொல்லுவாங்க. அது சூப்பர் மார்க்கெட். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா அந்த சைடு நம்ம அந்த கோகனட்டு எல்லாம் சேல்ஸ் பண்ணுற ஷாப்லாம் வரும் அது. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு நியூ பில்டிங் ஒன்று கட்டியிருக்காங்க. ஸோ நேராக போனீங்கன்னா இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடில் நிறைய ஷாப்பிங்ஸ் தான். அந்த ஃப்ளாட் சிஸ்டத்தில் பில்டிங் கட்டி ரெண்ட்டுக்கெலாம் விடுவாங்க. அந்த இடத்துலலாம் அழகாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னாக்கா நேராக போயிட்டு இங்கே ஒரு சிக்னல் வரும். அப்படி லெஃப்ட் எடுத்துகிட்டு நம்ம போனோம்னா அந்த அல்சலாம் ஸ்ட்ரீட்டுக்கு போயிடலாம் நம்ம. ஸோ இப்படி நேராக போயிட்டே இருந்தோம்னாக்கா ரைட் சைடில் ஒரு பெரிய மாஸ்க் ஒன்று இருக்குது. அல்சாவியா மாஸ்க்குன்ட்டு பேர் இந்த மாஸ்க்குக்கு. அதுக்கு எதிரில் இருக்கிறது பேர்ல் சலாலா பில்டிங். அது ரைட் சைடில் ஒரு பில்டிங் இப்போ தான் கட்டிகிட்ருக்காங்க.